யமன் ராஜம் என்னும் நட்சத்திரத்திற்கு வெளிச்சம் தந்தவர் திருமிகு எஸ்எஸ்ஆர் ஐயா அவர்கள். புன்னகை அரசி KR விஜயாவை முத்து மணிமண்டபத்தில் கலை உலகத்திற்கு அடையாளம் காட்டியவரும் அவர்தான். நவரச திலகம் முத்துராமன் அவர்களை கண்டுபிடித்தவர் இவர். நடிகர் குலமே இவருக்கு சொல்ல வேண்டும் நன்றி அறிவிப்பு. செம்மீன் புகழ் ஷீலா அம்மா அவர்களை தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்தவர் திரு எஸ்எஸ்ஆர் ஐயா அவர்கள். அந்த செம்மீன் புகழ் ஷீலா அம்மா அவர்கள் இன்று இங்கே நம்மோடு இந்த அரங்கத்தில் இருக்கிறார். ஒரு கரகோஷத்தோடு அவர்களை பேச அழைக்கிறேன். உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு ரொம்ப நாள் போய் நின்றுட்டு இருக்கிறேன்னா அதுக்கு திரு எஸ்எஸ்ஆர் ஐயா அவர்களும் விஜயகுமாரி அம்மா அவர்களும் தான். என்னை எங்கள் ஊரில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க இவங்க 2 பேரும் தான். எனக்கு 13 வயசு இருக்கும்போது நான் எஸ்எஸ்ஆருடைய ஆட்சியம்மா நடிச்சுட்டு போனேன். தென்பாண்டி வீரனுங்கிற நாடகத்தை நடிக்கிறதுக்காக இங்கே வந்தேன் நான். அப்போது என் கூட பிறந்தவங்க நிறைய 5-6 பேர் இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு என் கூட இருக்க முடியல. அவங்கள பார்க்கறதுக்காக கேரளா போயிட்டாங்க. போகும்போது எஸ்எஸ்ஆர் அவர்களின் மனைவியிடம் திருமதி பங்கஜம்மாள் அவர்களிடம் என்னை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு போனார். நான் அவர்களுடன் தான் இருந்தேன். பங்கஜம்மா படுக்கும்போது கூட என்னை அவங்க பக்கத்திலே தான் படுக்க வைப்பாங்க. இப்போ இங்கே இருக்க அந்த 5 பேரும் நாங்கள்லாம் ஒரே பாயில் படுத்திருப்போம். அவ்வளோ எனக்கு இந்த குடும்பத்தை பற்றி சொன்னோன்னே இவங்க இல்லைன்னா நீங்கள் ஷீலா இல்லை. நான் தமிழில் கொஞ்சம் படங்கள் தான் நடிச்சிருக்கிறேன். ஆனால் இங்கேருந்து போய் மலையாளத்தில் நிறைய 10-500 படங்களை நடித்தேன். இந்த ஸ்கூலில் இடம் கிடச்சிது, நான் டைரக்ட் பண்ணேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து திருமதி விஜயகுமாரி அவர்களும் எஸ்எஸ்ஆர் அவர்களும். அவர்களின் வாழ்க்கையில் என்றுமே நான் மறக்க முடியாது. அபிஜம்மா என்னுடைய சொந்த தாய் மாதிரி என்னை அவங்க அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. நான் அங்கே எஸ்எஸ்ஆர் வீட்டுக்கு வந்தபோது நீங்கள்லாம் இப்போ எத்தனை பேருக்கு அவங்கள பற்றி தெரியும்னு தெரியாது. ஒரு மூட்டை அரிசிக்கு அன்னைக்கெல்லாம் 100 படி அரிசியை தினம் அவங்க வீட்டில் வடிப்பாங்க. எதுக்குன்னா ஊர்லேருந்து வர்றவங்க அத்தனை சொந்தக்காரம், அவரை பார்க்க வர அத்தனை ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு 2 பேரும் வந்து நின்று பார்ப்பாங்க. இடையில கொஞ்சமாவது பாக்கி இருந்தால் தான் அவங்க போவாங்க. ஏன்னா அவ்வளோ திருப்தியாக சாப்பிடணுன்ட்டு. அவங்கள மாதிரியெல்லாம் இன்றைக்கி ஒரு நடிகர்களோ யாருமே இருக்க முடியாது. விஜயகுமாரி அம்மா அவர்களை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெண்மணின்னா நீங்கள் தான்மா. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ்எஸ்ஆர் தாத்தா அவரோட பிளட்டில் வந்ததே வந்து எனக்கு ஒரு பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வேற ஒரு பெரிய சொத்து, அதை விட எனக்கு ஒரு பெரிய சொத்து கிடையாது. எல்லாருக்குமே இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டேலண்ட் எஸ்எஸ்ஆர் கிட்டேருந்து வந்திருக்கும். எஸ்எஸ்ஆர் ஒரு அருமையான பாடகர்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏரிக்கரையின் மேலே போறவளே பெண்மையே, என்ன உமை காதலியே, என்னை கொஞ்சம் பாரு நீயே, அன்னம் போல நடந்து சென்றிடும் மயிலே, ஆசை தீர நின்று கொஞ்சம் பேசுவோம் குயிலே. ஆக்சுவலாக இந்த விழா நடத்துறதுக்கு நாங்கள் ஒரு 6 months முன்னாடியே பிளான் பண்ணோம். ஏன்னா அப்போ புக் பண்ணாலும் இந்த மண்டபம் ஃபஸ்ட்டு கிடைக்காது, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் விஷால் என்ன பொண்ணு நான் சாலிகிராமன் அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுறோன்னே. அப்போவே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே இருக்கோம், எல்லாருமே எஸ்எஸ்ஆரோட குடும்பம்னுங்க, நீங்கள் மட்டும் எதுக்கு போய் நடத்துறீங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்கன்னா நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ ஒரு ஈவினிங் போல் இருக்கணும். என்ன ஈவினிங்கா சரி நாங்கள் ஒரு மத்தியானமே வந்துடும், நீங்கள் பொறுமையாக வாங்க அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க they wanted to come and be with us as a family
அண்ட் தேர் இஸ் நோ பாலிடிக்ஸ். இதில் எந்த விதமான பாலிடிக்ஸுமே கிடையாது. தாத்தாக்காக நடத்துகிற ஒரு விழா, அதில் எல்லாருமே அதில் வந்து எப்படியே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதில் ஒரு முக்கியமான தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ எனக்கு அப்புறம் நிறைய பெரியவங்கலாம் பேசணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு என்ன அழைச்சப்போ குடும்பத்தில் நானும் ஒருத்தனாக தான் நினச்சி வந்தாங்க. ஏன்னா எஸ்எஸ்ஆர் குடும்பமும் சரி, எங்கள் குடும்பமும் சரி, ஒரு நல்ல நெருக்கம் இருக்குது. எனக்கு இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்து மூத்த கலைஞர்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, ஒரு காலகட்டத்தில், அதாவது 78 நினைக்கிறேன், புயல் நிவாரண நிதிக்காக நாங்கள் எல்லாம் வந்து டூருக்கு போனோம். போகும்போது அப்போ நடிகர் சங்கம் இருந்தது. அப்போ எப்படின்னா, அந்த அஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டிருக்கோம். அந்த படி ஏறின உடனே முதல்ல ஒரு ரூம் இருக்கும். அங்கே நடிகர் திலகம் உட்காந்துருப்பாரு, ஐயா அவர்கள் உட்காந்துருப்பாங்க, மேஜர் சுந்தரராஜன் அவங்க, VKR அவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் அப்படி நம்ம தான் சின்ன பையனா அங்கே போகும்போது என்ன போய் பார்த்தாரு சிவாஜி வராங்க. அப்போ தான் நடிகர் சங்கம் பிளான் எல்லாம் காட்டி ஒரு சொன்னார், இதுதான் கட்ட போகிறோம், இப்போ பார்க்குறிய இந்த ஸ்பெஷல் சீட்டு இதெல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்க அவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணாங்க. அதை நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். சிவாஜி ஐயா வந்து ராஜின்னு கூப்பிடுவார். அப்போ சொன்னார், ராஜி படங்கள்லாம் பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கேன். பார்த்துக்கிட்டே இல்லை அப்படின்னாரு. ஏன்? அப்பதான் தமிழ் கற்று போயிருக்கு. உண்மையிலே அண்ணா அவர்களுடைய வசனமும் சரி, முன்னாள் முதல்வருடைய வசனமும் சரி, தமிழை உச்சரிக்கும் தன்மை, அதாவது கொஞ்சம் கூட தப்பில்லாமல் எங்கேயும் நம்ம யோசிக்கவே விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நடிகர் திலகம் அவர்கள், ஐயா எஸ்எஸ்ஆர் அவர்கள், முன்னால் இருக்கிற விஜயகுமாரி அம்மா அவர்கள், ஏன்னா நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றியும் சொல்லுவாங்க, இவங்க நடிக்கிற படங்கள்லாம் பார்த்துக்கோ, அப்போதான் தமிழ் கற்றுக்குவோம். எனக்கு இந்த விழா இங்கே நடக்குதுன்னு போது சந்தோஷம் இருந்தாலும் சார் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன், அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் வைக்கலாம், சீக்கிரம் கட்டி முடிக்கும். ஏன்னா இந்த விழா வந்து எங்கேயோ தள்ளி போய் நிற்கிறவன், இது நடிகர் சங்கத்தில் நடக்கணும். ஒவ்வொரு இந்த மாதிரி மூத்த கலைஞர்களுக்கு உண்டான மரியாதைகள் எல்லாம் அங்கு செலுத்தப்படும். இங்க அமர்ந்திருக்கும் ஸ்ரீராமாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எங்க டைரக்டர் காதலிக்க 90 நாள் படத்தில் எனக்கு வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க, நான் நடித்தேன். அதை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னன்னா நம்ம தான் குட்டீஸ், அதில் எல்லா மூத்த கலைஞர்கள், TR ராமச்சந்திர ஐயா இருந்திருக்காங்க, சுகுமாரி அம்மா இருந்திருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய கலைஞர்கள். அவர்கள் மத்தியில் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து என்ன நடிக்க வச்சது என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. எஸ்எஸ்ஆர் ஐயா பற்றி சொல்லணும்னா, எங்கள் அப்பா மேலே அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. எனக்கு அது தெரியும். இருந்தாலும் வந்து ஏஆர்எஸ் கார்டனில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் எங்கேயும் அந்த கேட்டு விட்டு அந்த பக்கம் ஒரு இதில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இங்கிட்ட பார்க்குறேன், அவர் காரில் ஏற போகிறவர் நின்றுட்டு இப்படி பார்த்தாரு. பார்த்தோன்னே இல்லாமல் கேட்டுட்டு இருந்தாரு. நான் இருக்கேன்னு சொன்னோன்னா அவ்வளவு பெரிய நடிகர் அங்கே போய் வந்து நின்னாரு. எனக்கு இது கொஞ்சம் இருங்க அப்புறம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அப்படின்ட்டு சேரை போட்டு உட்காந்தாரு. யோ உன்னை பார்க்கும்போது உங்கள் அப்பா பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா எனக்கு அவர் கூட பேசுனதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் களஞ்சியம் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய 1ஆம் ஆண்டு விழாவுக்கு இந்த குடும்பம் என்னை அழைத்ததற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக பேசுவதற்கு கிடைக்கும். நன்றி. என்ன சொல்றதுனே தெரியல, நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தேன். ஏன்னா சின்ன பிள்ளைல முக்கால்வாசி அவங்க வீட்லேயே தான் இருப்பேன், விஜிகா வீட்லேயே தான் இருப்பேன், பக்கத்து வீடே தான் வந்து மாமா வீடு 2 பேரும் பக்கத்தில்.
ஸோ சாப்பிட்டது விளையாண்டது எல்லாமே இன்னைக்கு வந்து கலைஞா ராஜதண்ணா என் கூட இருந்த ரவி, நானும் ரவியும் வந்து என்னை விட்டு ஓடி போக முடியுமா பாட்டை தினம் அவர் முன்னாடி ஆடி ஆடி அவருக்கு அதுதான் பொழுதுபோக்கு. வாண்டிங்களா ஆடு அப்படின்னு உடனே டான்ஸ் ஆடுவோம் அவர் முன்னாடி. அண்ட் இன்னைக்கு விஜிகாவுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு பாகியலட்சுமி பார்த்த உடனே எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. அங்கே ஒருத்தங்க வந்து குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு வந்து கடைக்கடையாக கடை கட்டி பேசுகிறாங்க. உண்மையிலேயே இந்த குடும்பத்தெல்லாம் சேர்த்து வச்ச விஷால் சாருக்கு கோடி புண்ணியம். அவ்வளோ ஒரு திரும்ப நாங்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எங்கள் சொந்தத்தை வந்து திரும்பி பார்க்கறதுக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது தான் பழைய நினைவுகள்லாம் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த சந்தோஷம் வந்து நிலைக்கணும். மாமாவை பற்றி சொல்லணும்னா சிறப்பிள்ளையில் வந்து எனக்கு நிறைய தமிழில் வந்து நல்ல தமிழ் வசனம் பேசி நடிப்பேன் ஒரு நல்ல பேர் இருக்குன்னா அதுக்கு மாமாவும் ஒரு காரணம். அவர் வந்து என்னுடைய வசனங்கள்லாம் வந்து நடிச்சுக்காமே எனக்கு மிரட்டுவார். எனக்கு முட்டை குடிக்க பிடிக்காது, அவருக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பச்சை முட்டையை வந்து உடச்சி வாயில் ஊற்றி நிற்பாரு, இவ்வளோ குண்டாக இருக்கேன் நான், நீ போட்ட முட்டைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த குடும்பம் வந்து நான் ரொம்ப 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 இன்றைக்கி ஹாப்பி. இன்னும் நீங்கள் நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா விஷால் சார் எங்ககிட்ட எல்லாத்துலேயுமே சொன்னது என்னென்னா, நடிகர் சங்கம் கட்டி முடித்த உடனே இந்த மாதிரியான நல்ல படங்கள், அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் குரு மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு விஜயகுமாரிமா, எஸ்எஸ்ஆர் மாமா இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய குரு மாதிரி. ஸோ இவங்க நடித்த படங்கள் எல்லாம் அங்கே ஒரு லைப்ரரி மாதிரி வச்சு வரக்கூடிய இளம் நடிகர்களுக்கு அதை போட்டு காமிச்சு அப்படின்னு சொல்லி பல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக மாமா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாருங்க நம்பிக்கை இருக்குது. கூடவே வந்து ஆட்சிமா இன்னைக்கு இல்லை, அது ரொம்பவும் வந்து ஒரு 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 வேதனையான ஒரு விஷயம். இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தாலும் எங்களை வாழ்த்துவாங்கன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.